எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி ஒரு சில தனி மனித ஒழுக்கங்கிறது தமிழ்நாட்டில் சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரயில்வே கேட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ரயில் கிராஸ் பண்ணுறதுக்காக ரயில்வே கேட்டு போட்டிருக்காங்க. லெஃப்ட் இந்த பக்கம் இடது பக்கம் இல்லை வலது பக்கம் ரெண்டு பக்கம் கேட்டு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா பேசஞ்சர்ஸு வண்டியில் போகிறவங்க எல்லாமே என்ன தான் பண்ணுவாங்க, ஒரு சைடில் போய் நிற்கணும். இடது பக்கம் நிற்கணும். வலது பக்கம் வழியை வந்துட்டு அந்த எதிரிலேருந்து வர்ற வண்டிகளுக்கு விடுறதுக்காக நிறுத்திது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரயில்வே கேட்டுக்கு போனீங்களாலும் சரி ஃபுல்லாக நிற்பாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மறைச்சி நிற்பாங்க, அந்த பக்கம் ரெண்டு சைட்லேயும் மறைச்சி ஃபுல்லாக நிற்பாங்க. நாதாரி நாய்ங்களா எப்படிடா போவாங்க? எப்போ பாரு எந்த ரயில்வே கேட்டுக்கு போனாலும் சரி, எந்த ரயில்வே கேட்டுக்கு போனாலும் கேட்டு போட்டுருந்துச்சுன்னா இந்த பக்கம் மொத்தமாக நிற்பான். வண்டி திறந்தோன்னே மொத்தமாக இங்கேருந்து வருவாங்க, அந்த பக்கம் இருந்து வருவாங்க. அறிவட்ட நாய்ங்களா, ஒழுக்கமாக இருக்கடா, ஒரு பக்கமாக நில்லுங்கடா. இந்த லட்சணத்தில் வந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. ஜெய்ஹிந்த்.